வன்மை தரும் ஆகம நூல். இப்ப இந்த வன்மை தரும் ஆகம நூல் அப்படிங்கிறதுக்கு வன்மை என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? வன்மைக்கு என்ன எழுதியிருக்கு? வளப்பம். வன்புகழ் மூவர் என்ற தொல்காப்பிய தொடருக்கு பேராசிரியர் வளன் உடைமையால் புகழ் பெற்றார் என்று உரை கூறியுள்ளார். வளப்பமாவது எது? வீடு பேரு. வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னா அது வாழ்க வளமுடன், அது இலக்கணமே பிழை இல்லை. வாழ்க வளமுடனே சொல்லக்கூடாது. வாழ்க வளத்துடன் அப்படின்னு சொல்றது தான் அத்து சாரியே அங்க இருக்கணும். அது இலக்கணம் தெரியாத ஒரு ஆள் போட்ட ஒரு லைன். வாழ்க வளமுடன், வாழ்க மரமுடன், வாழ்க மரத்தோட வாழ முடியுமா? அப்ப அத்து சாரியை போட்டாதான் உயிருள்ள பொருளுக்கு அத்து சாரியை போடணும். அந்த வளத்தோடு வாழுதல் அப்படிங்கிறது தான் நம்ம சைவசம். அப்ப வளம் என்று சொல்லக்கூடிய அந்த வளமானது எதுனா வீடு பேருன்ற. வளமாவது வீடு பேருங்கிறதுக்கு முதல்ல தொடங்குகின்ற போதே வளப்பம் வன்மை அப்படிங்கிற அந்த வளத்தை வைத்து தொடங்குற. வளமாவது எது? வீடு பேரு. வானோர்களும் அறியாததோர் எங்க வருது? திருவாசகத்துல வருது. எங்க வருது? அதே உயிரிட்டிப்பத்துல எங்க இருக்கு? மனவாசகம் கிடந்தார்னு சொன்ன பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பதிகத்திலேயே அதுக்கு முன்னாடி பாட்டுல வளம். அப்ப வளத்தை வைத்து தொடங்குறாங்க. இது 2வது குறிப்பு. 8 கேள்வி ஒரு குறிப்பு சொன்னல, இதெல்லாம் எங்கேயுமே இல்லை. அருள் குறிப்பாக உள்ள வச்சிருக்கிறார் யாரு? மனவாசகம். அப்ப படிக்கும் போது வளத்தோட தொடங்குது. மனவாசகம் கிடந்தார்னு தொடங்குறாரு. மனவாசகம் கிடந்தார் இறைவன் திருப்பெயர். இறைவன் திருப்பெயரானது திருவாசகத்துல குறிக்கப்பட்டிருக்கு. திருவாசகம் 8ஆம் திருமுறை. உண்மை விளக்கத்துல கேட்க போகின்ற கேள்வி 8. அதை தொடங்குகின்ற பொழுது வன்மையாகிய வளப்பத்துல தொடங்குறார். வளப்பமாவது வீடு பேரு, வீடு பேராவது ஆவது வானோர்களும் அறியாததோ வளம். இப்படி அதை கொண்டு வந்து என்ன பண்ணோம்? வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவானர். அப்ப வைத்த பொருளுக்கு அங்க என்ன விளக்கம் சொல்லியிருக்காரு பாருங்க. என்ன வைத்த பொருள்? என்ன? வளப்பத்தை தருகின்ற தத்துவ நூல்களில் அமைந்துள்ள முப்பொருள்களின் இயல்பு வழுவாமல். எது? முப்பொருள்களினுடைய இயல்பு. உண்மை விளக்கம்ங்கிற அந்த முப்பொருளுடைய இயல்பு வழுவாமல். அப்படின்னா அதனுடைய இயல்பு வழுவாமல்னா என்ன அர்த்தம்? என்ன இயல்பு? அதுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, அது இல்லை, அதற்கு அழிவு கிடையாது அப்படிங்கிற இந்த சர்க்காரியவாதத்தினுடைய அந்த உண்மை வழுவாது அப்படின்னு எடுத்துக்கணும். அது வழுவாது. உரை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிறத்து தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை. இந்த ஐங்கரன் என்று சொல்லக்கூடிய 5 கரத்தை உடையது யாரு? பெருமானுக்கு 5 கரத்தனை. அது திருமந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் திருமந்திரத்தினுடைய அது சேர்க்கப்பட்டதுனால அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எதுக்கு? அந்த விநாயகப் பெருமான் 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் புந்தியில் 2 இருக்கா? அதுல ஐங்கரன் இருக்கா? பாடல்ல இருக்கா பாருங்க. நீங்க சொன்ன 2 இருக்கா? ஐங்கரன் இருக்கு, புந்தியுள் இருக்கு. அப்ப இந்த பாட்டு அந்த பாட்டுக்கு ரிலேட்டடா இருக்கா? புந்தியுள் வைத்தடி போற்றுகின்றன. இது பந்தம் அற புந்தியுள் வைப்போம். இப்ப இதுல விநாயக பெருமானுக்கு 5 அடைமொழி சொல்றார். என்னென்னு சொல்லுங்க பாப்போம். விநாயக பெருமானுக்கு கொடுக்கின்ற அடைமொழி 5. இல்ல பாட்டுல, இந்த பாட்டுல தின்மதம் 1 2 3 4 எத்தனை?
5 கரத்தனுக்கு 5 அடைமொழி. சிறப்பு இல்லை? எப்படி பாட்டு எப்படி அமையுது பாருங்க. அந்தி முகம், தின் மதம். அந்த மதம் வந்து கருணையாகிய மதம். யானைக்கு இருக்கிற மதம் வேற, இவருக்கு இருக்கிற இந்த விநாயகப் பெருமானுக்கு இருக்கிற மதம் இது கருணையே மதம் பொழியும். கருணையாகிய மதத்தை பொழியும். கர்ம மதம், கபோல மதம், பீஜ மதம்னு 3 மதம் உண்டு யானைக்கு. யானைக்கு எத்தனை மதம்? மும்மத கழிவு. ஒன்று காதுல வரும், இன்னொன்று கன்னத்தில் வரும், அப்புறம் இன்னொன்று பின்னாடி மலை வாசல்ல வரும். பீஜம். விநாயகப் பெருமானுக்கு இந்த 3 மதம் இல்லை. இவர் சொல்றாரு சிவஞானம், இந்த 3 மதத்தை போய் நீங்க மதம்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மதம் கிடையாது. இதுக்கு கருணையே மதமாக விளங்குவது. இன்னொன்று, மேலே இருக்கிற முகம் மட்டும்தான் எது யானைக்கு, யானை முகம். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற யானைக்கு தான். அப்போ பீஜ மதத்துக்கான வாய்ப்பே கிடையாது. இது மாதிரி மதம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த மதம் தின் மதம்னாரு. அப்போ தின் மதம் என்பது கருணை என்பதை குறிப்பது. அந்த இடத்துல தின் மதம் என்பது கருணையாகிய மதம். அப்போ 2வது அந்தி நிறம். அவருடைய நிறம் பெருமான், அவங்க அப்பா அந்தி நிறத்தான் தானே, பையனும் அதே அந்தி நிறம். அப்புறம் தந்தி முகம், தொந்தி வயிறு, 5 கொரு, 5 கரம். இப்போ இந்த 5 கரனை பந்தம் அற குந்தியுள் வைப்பாம். இந்த பந்தமாகிய, பந்தம் என்று சொல்லுவது இந்த 3ல் எது பந்தம்? இது அறுத்ததுன்னா இது இதோட சேரும், அவ்வளவுதான். இதுதான் வந்து எல்லாத்துக்கும் பாடுபடுறதுக்கு காரணம் என்னன்னா, இது பந்தம் அற, இது இதனுடைய சேரும். அப்ப அந்த பந்தத்தை அறுப்பதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான நிலை இல்லை. பந்தம் அற குந்தியுள் வைப்பாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்பாடலில் ஒற்றெழுத்துக்கள் நீக்கி 53 எழுத்துக்கள் உள்ளன. உண்மை விளக்கம் 53 வெண்பாக்களால் ஆன நிலைமையை சுட்டிட்டு. அடுத்த அருள் குறிப்பு. எத்தனை பாட்டு இதில்? மொத்தம் 53 பாட்டு. இந்த 53 பாடல்களும் இந்த ஒற்றெழுத்தை நீக்கணும். ஒற்றெழுத்தை நீக்கிறதுனா என்ன? புள்ளி வச்ச எழுத்தை நீக்கினீங்கன்னா மொத்தம் எத்தனை வரும்? அதே மாதிரி பெரிய புராணத்தில் முதல் பாடல் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன்ற பாடல் இருக்கு இல்லையா, அதில் எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்னா, எத்தனை எழுத்து? ஒற்றெழுத்தை நீக்கினீங்கன்னா எத்தனை எழுத்து வரும்? 63 நாயன்மார்களுக்கு உடைய சரிதத்தை சொல்ல போகிற 63. அதை பிரித்து என்னன்னீங்கன்னா 72 வரும். ப்ளஸ் 9 72, தொகையடியார் 9 சேர்ந்து வரும். அது மாதிரியான ஒரு அந்த குறிப்பு, அருள் குறிப்பு அதில் இருக்கும். அந்த மாதிரி 53 பாட்டுக்கு 53 எழுத்து அப்படிங்கிறது ஒரு உண்மை விளக்கத்தினுடைய அருள் குறிப்பாக விளங்குவது. ஆகவே இந்த முதல் திருப்பாடல் ஐங்கரனாக விளங்குகின்ற விநாயகப் பெருமானை வணங்கி நாமும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நாம் இந்த உண்மை விளக்கமாகிய நூலினை தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு அவருடைய திருவருளையும் தின்மதம் சேர் அந்திமுகம் தொந்தி வயிறு விளங்கக்கூடிய ஐங்கரனை குந்தியுள் வைப்பாம் என்பதாகி அந்த நிலையிலே அமைத்து காப்பு செயலை நிறைவு செய்து அடுத்ததாக நூலுக்குள்ள போகின்ற பொழுது மாணாக்கன் ஞான குருவிடம் விண்ணப்பம் செய்தல் என்ற முதல் திருப்பாடல். இந்த முதல் திருப்பாடலை நம்ம சிந்திக்கிறதுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் ஒரு எத்தனை 2 நிமிடங்கள் 2-3 நிமிடங்கள் ஒற்றி காப்பு செயலுக்கு பிறகு அடுத்ததாக தன்னுடைய குருவாக விளங்கக்கூடிய மெய்கண்டாரை வணங்கும் முகமாக விண்ணப்பம் முதல்ல வைக்கிறார்.
பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டே. மூவிலை சூலம் என் மேல் பொறித்துவை மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாடச் சுடற்கொழுந்தே. தூங்கானை மாடச் சுடற்கொழுந்தே. பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். திருநாவுக்கரசு பெருமான் வேற சமயத்துல இந்த சமயம் வராது. எங்கேருந்து போனார்? சைவ சமயத்தை விட்டு சமண சமயம் போனார். திருப்பி சமண சமயத்திலேருந்து சைவ சமயம் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த சமயத்தை சார்ந்தவன் என்பதற்கு எனக்கு அந்த உறுதிப்பாடு வரமாட்டேங்குது. அந்த உறுதிப்பாட்டு வருவதற்கு எனக்கு உன்னுடைய சூலத்தையும் இடபத்தையும் எனக்கு பொறித்து வைன்னு கேட்கிறார். அதுக்கு விண்ணப்பம் செய்கிறார். எங்க? திருத்தூங்கானை மாடம் என்று சொல்லக்கூடிய பெண்ணாகடத்துல அந்த விண்ணப்பம் விழுது. இறைவனிடத்துல சொல்றார், நான் எப்ப என்னுடைய உயிர் என்னை விட்டு பிரியும் தெரியல. போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேன். மூவிலை சூளம் என் மேல் பொறித்துவை மேவு கொண்டல் துன்னார் கடந்தையும் தூங்கானை மாடச் சுடர் கொடுந்தே. பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். எப்படி அழுது அவர் கேட்டாரோ அதே மாதிரி மெய்கண்டாரின் இடத்துல அழுது வைக்கிறார். யாரு? மாணாக்கராகிய மனுவாசகன் கடந்தார். பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் மெய்காட்டும் மெய்கண்டாய். சாதாரணமா அவர் ஒன்றும் நம்ம கேள்வி கேட்குற மாதிரி ஆசிரியர்கிட்ட எழுந்து நின்று கேள்வி கேட்கறது இல்லை. வாட் இஸ் தி நியூட்டன்ஸ் லா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு எழுந்து நின்று ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்குற மாதிரியோ மாணவர் ஆசிரியர் இங்கே எப்படி அவர் கேட்டிருப்பார்னு சொன்னால், படிக்கிற பாட்டு என்னவோ பொய் காட்டி பொய்யை கற்றி போதானந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டான்னு இருக்கு. ஆனால் அது அப்படி இல்லை. அது உள்ள இருக்கக்கூடிய அருள் எப்படி அந்த வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னா, தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய அந்த ஞான குருவாக விளங்குகின்ற மெய்கண்டார் அது கொடுத்துருக்கு. என்ன, மாணவர்களும் அறியாததோர் அந்த வளத்தை கொடுத்துருக்குது. அந்த ஞான நிலை, அந்த அருள் நிலையில அவரிடத்துல அழுது வழுது புலம்பி எப்படி திருநாவுக்கரசு பெருமானிடத்துல எனக்கு மூவிலை சூலத்தை பொறித்து வைன்னு கேட்டிருப்பாரோ அந்த விண்ணப்பத்தை, அந்த மாதிரி இந்த மனவாசகன் கடந்தார் மெய்கண்டார் ஆகிய அந்த ஞான குழந்தை இடத்துல கதறுது. பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். அவர் பேரை கூட சொல்றதுக்கு முழுசா மெய்கண்டார் அப்படின்னு மெய் காட்டும் மெய்கண்டாய். மெய்கண்டாய் மெய்கண்டார்னு சொல்லல. ஆசிரியரை எப்படி சொல்லணும்? ஆர்விகிதி போட்டு தானே சொல்லணும். இல்லை ஐயான்னு போடணும், ஏதாவது போடணும். ஒரு அந்த விகுதியை, அந்த ஆறு விகுதியே இல்லாமல் ஒருத்தரை சோப்புடணும் அப்படின்னு சொன்னால் யாரை கூப்பிடலாம்? இறைவனை மட்டும்தான். யார் சொன்னது? இது இறைவனை மட்டும்தான் அப்படி கூப்பிடலாம், வாடா போடான்னு. வேற யாரும் ஆசிரியரை கூட முடியுமா? மாணவர் கூட எல்லாரையும் கூட முடியாது. ஆனால் இறைவனுக்கு மட்டும் நீங்க இறைவரே, நாம் அவங்க மாதிரி இல்லை, இறைவரு அப்படின்னு ஆறு விகுதி எல்லாம் போட்டு இப்படி சொல்றதெல்லாம் கிடையாது. இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய், நான் உன்னை எண்ணிறக்கேன். இப்ப மெய்கண்டார சொல்ற போது எப்படி சொல்லிடணும்? மெய்கண்டார்னு சொல்லணும்ல. ஆனா அப்படி சொல்ல, ஏன்னா அது மெய்கண்டார் இல்லை. அங்க உட்கார்ந்து இருக்கிறது எது?
குட்டி சிவம். இந்த சிவம் குட்டியா அழகா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு சிவம் கரை கண்டத்தை மறைத்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான ஒரு சிவம் உட்கார்ந்துருக்கு. ஆகவே அது இப்ப மிகண்டாரு மாணவர் இதெல்லாம் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு அதெல்லாம் போயிடுச்சு. இப்ப இருக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு இவருக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அருள் தொடர்பு. இந்த அருள் அங்க போகுது, அந்த அருள் இங்க அப்படியே மாற்ற மாதிரி நிகழுது. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்வலோ சதுரர் மாதிரி மெய்கண்டார் அங்க அருளை அப்படி வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிறார், வளப்பத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். வாங்க முடியல. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன்னாரு. இப்ப விக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறார் யாரு? யாரு? அப்படி அருள் வீச்சு. அந்த அருள் வீச்சுல வருது பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம். எப்படி பிச்சு எப்படி ஏறுதுன்னா, நீங்க பொய் காட்டி பொய் அகற்றி அப்படி இல்ல, படியில ஏறுற மாதிரி பிச்சு கீழேந்து மேல இழுத்துட்டு போகுது. எங்க இருந்து? கீழே இருக்கக்கூடிய நம்ம அதர பாதாளத்துல இருக்கோங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு மாடி மேல உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம இருக்கிற இடம் எதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்கேயோ கீழே இருக்கிறோம். கீழே இருப்பவரை மேலே இழுத்துட்டு வர்றதுக்கு அப்படி இழுத்துட்டு வர எது இழுத்துட்டு வருதுன்னா பாடல் தான் இழுத்துட்டு வரும். திருமுறை பாடல்கள் அத்தனையும் நம்ம ஏன் படிக்கிறோம்னா கீழே போகக்கூடிய நம்மை மேலே கைதூக்கி இழுத்து கொண்டு வரும். நம்ம சிந்தனையும் அப்படிதான் இருக்கு. நல்லா படிச்சுட்டு சிந்தனையா இருப்போம். ஒன்ஸ் அப்படி வெளில வந்து அப்படி ஸ்டெப் அவுட் ஆனோன்னு சர்ன்னு எத்தனையோ இழுத்துட்டு போயிடுக்கீங்க. இது வாழ்க்கையில எல்லாருக்கும் சகஜம். ஆனாலும் மீண்டும் மீண்டும் மேலே இழுத்துட்டு வரணும். அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டம். பிடிச்சி இழுத்துட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ஞாயிற்றுக்கிழமை இது எங்க போச்சோ எங்க வந்ததோ தெரில, அதை தடுமாறி திசை மாறி இழுத்து கொண்டு வந்து அப்புறம் இங்கே கொண்டு வந்து சேர்த்து ஒரு அளவுக்கு மேலே அப்படி தேரும். இது வாழை மரத்துல விளக்கெண்ணையை தடை விட்டு ஏறுற கதை. மேலே ஏறினா எவ்வளவு ஏறியோ அவ்வளவு இழுத்துட்டு போகும். இதுல என்ன இன்னொரு பியூட்டினா, நிறைய படிக்கிறவங்க நிறைய தப்பு பண்றான். படிக்காம இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ராவர்ப் இருக்கு. தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் 2 முறை சொன்னாரு. யாரு? தாய்மானவர் சொல்றாரு. வேற யாரும் சொல்ல. தாய்மானவர் பதிவு செய்யறாருங்க. கல்லாத பேர்களே என்னவா? நல்லவர்கள் நல்லவர்கள். அப்ப படிக்க என்ன ஆகுதுன்னா, திருகு சிந்தைன்னு சொல்லி ஒரு சிந்தை இருக்கு. அது என்ன சிந்தைன்னா, அப்படியே ஒண்ணுமே தெரியலன்னா அவங்க அது ஒன்றும் தப்பு செய்ய மாட்டா, தப்பு செஞ்சாலும் மாட்டிக்குமா தெரிஞ்சிடும். அவங்க இந்த நல்லா படிச்சு நல்லா அந்த ஒரு இதாக இருக்கா பாரு, திறமையா இருக்கா பாரு. படிக்க என்ன ஆகுன்னா ஆணவம் தலைப்படும். அதுதான் அங்கே நமக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு இடம் எதுன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம அந்த வாழை மரத்தில், அதுதான் சொன்னேன், வாழை மரத்தில் ஏறுற கதை தான். ஏறும்போது என்ன ஆகும்னா, நாம ஒரு சின்னதாக நம்ம அது ஒரு ஸ்பார்க் வரும், உடனே மயங்கிடுவோம். இந்த பை ப்ராடக்டை பார்த்து மயங்கி கீழே போன அத்தனை பேர் யாரும் விட்டதே கிடையாது. இறைவழியில் நிற்கும் போது பை ப்ராடக்டை பார்க்கக்கூடாது, மெயின் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கணும். சக்கரை ஆலையில் இருக்கக்கூடிய பை ப்ராடக்ட் என்ன தெரியுமா? சக்கரை ஆலை, மொலாசஸ். பை ப்ராடக்ட் என்ன சொல்லுங்க? மெயின் ப்ராடக்ட் என்ன? பை ப்ராடக்ட் மெயின் ப்ராடக்ட் சுகர். யார் சொன்னது? நீங்களா? இங்க சொன்னது இன்னும் அங்க கேட்க பாருங்க. நேரா பேசும்போதே எக்கோ ஆகுது. பை ப்ராடக்ட் ரொம்ப மோசமானதுங்க. படிச்சவங்களுக்கு தெரியும். சர்க்கரை ஆலையில் பை ப்ராடக்ட் அது திருமந்திரத்தில் சொல்றாரு. திருமந்திரம் படிக்கும்போது சொல்றாரு, தயவு செஞ்சு நீ ஒரு நல்ல ஒரு வழியில ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் நிலையில போயிட்டு இருக்கும்போது உனக்கு சில பை ப்ராடக்ட் எல்லாம் வரும். அது தேவையில்லாதது. அதை பிடிச்சிக்கிட்டு அதுல போய் உட்கார்ந்தோன்னு வச்சுங்க, திருப்பி கீழே தான் இறங்கி வரும்.
அப்ப சொல்ற ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆசிரியரை இறைவனாக பார்க்கிறார். உள்ள முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஆசிரியர் எப்படி பார்க்கிறார்? அவங்க உட்கார்ந்து இருக்கிறது ஆசிரியர் இல்ல, கை கால இருக்கிறத ஒரு மனிதர் இல்ல. அங்க இருக்கிறது எது அப்படின்னு சொன்னா, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அங்க எனக்கு அருள் புரிந்து கொண்டிருப்பது ஒரு சிவம். அந்த சிவமானது எனக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறது. அந்த சிவத்தின் இடத்துல நான் கேள்வி கேட்கிறேன். அதனால மெய்கண்டாய் அப்படின்னு, மெய்கண்டான்னு சொல்லாம மெய்கண்டாய்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அது சிவம். அங்க இருக்கக்கூடிய அந்த அருள் சிவமானது, அந்த அருள் சிவத்தின் இடத்துல இருந்து எனக்கு மட்டுமல்ல எல்லோரும் தெளிவடைய வேண்டும் என்பதற்காக இதை கேட்கிற. பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய். பிச்சு எப்படி போகும்னா, இழுத்துட்டு போவார் மேல. போதானந்த பொருளாம், போதானந்தன்னா போயிடணும், எங்க கைலாயத்துக்கு போகணும். அவ்வளவு தூரம் இழுத்துட்டு போகணும். இந்த போதானந்தம் என்ற அந்த சொல்லு இருக்கிறார். பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய். எங்க அங்க எடுத்துட்டு போய் கைலாயத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு சிவபெருமான இதுவும் அதுவும் ஒண்ணுதாண்டான்னு நம்மளை கொண்டு போய் அந்த கைலாயத்தில் அப்படி பொருத்தி காட்டுற இடம் மெய்கண்டாய் அப்படின்னு முடிக்கிறார். பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும். யார் காட்ட முடியும்? மெய்யை காட்டக்கூடிய ஒரே முறை மெய்கண்டார் மட்டும்தான். மற்ற அத்தனை பேரும் அத்தனை சமயத்தில் இருக்க பேரும் அத்தனை பேரும் காட்டினதெல்லாம் பொய். மெய்யை காட்டக்கூடிய எங்கள் மெய்யாக இருக்கக்கூடியது எது, சிவமாக இருக்கக்கூடிய எங்களுடைய குரு எதுன்னு கேட்டா மெய்கண்டார் ஆகிய குரு அப்படிங்கிறத நிறுவுறார். மெய் காட்டும் மெய்கண்டாய். அந்த இடத்துல ஒரு உறுதி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு உரைப்பு இருக்கு பாருங்க. இந்த உரைப்பு தான் உண்மை விளக்கம். இந்த உரைப்பு வந்துச்சுன்னா போதுங்க, அடுத்த கிளாஸ் தேவையே இல்லை. முருகனையாட்ட சொல்லிடலாம். எதுக்கு தேவையில்லாம 3-4 மணி நேரம் உட்கார வச்சு உங்க நேரத்தை நடிச்சு எத்தனையோ வேலைகள் இருக்கும். இதை விட அதிகமாக அத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு சொன்னா இதெல்லாம் சாதாரணமான நிலை. ஒவ்வொருத்தருக்கும் என்னங்க தலைக்கு மேல வேலை. இப்ப இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா கூட ஓரளவு பரவாயில்ல, அசைன் பண்ணிட்டு வரக்கூடிய ஆளுங்க, அறிவை பயன்படுத்தி. பெண்கள் ஆகிய நீங்கெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொன்னா அது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? அது நிச்சயமா சாதாரணமா. அவன் வெளியில ஒரு பெண்ணானவள் வெளியில வந்து ஒரு சமயத்தை ஒரு ஒழுகுவது என்பது அவ்வளவு பெரிய ஒரு அந்த கஷ்டம், அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி வந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயம் அவர்களால தான் வாழுது. ஒரு மங்கையர்க்கரசியார் ஒருத்தர், யாரு, ஒரே ஒரு மங்கையர், எத்தனை ஆளுங்க, எத்தனை சைவருங்க, எத்தனை பேர் இருந்திருக்காங்க. அத்தனை அந்த மதுரையில இல்லாத சைவரா அத்தனை பேரும் சாப்பாட்டு ராமனா தான் இருந்திருக்கும். நம்மெல்லாம் அந்த அம்மா ஒரு ஆள், யாரு, மங்கையர்க்கரசியார். அந்த ஒரு பெண் அப்படி நின்னாங்க. சைவம் வாழ்ந்தது, திருக்கோயில் வாழ்ந்தது. ஒரு அம்மா என்ன பவர்ஃபுல்ன்றீங்க. அப்ப மெய்காட்டும் மெய்கண்டாய், அந்த மெய்காட்டும் மெய்கண்டாய் என்ற அந்த சொல் இருக்கிறதே, அந்த உரைப்பு இருக்கிறதே, அதுதாங்க மெய்கண்டார் இடத்தில் கீழே இருக்கக்கூடிய. என்ன பண்ணார் அவர்? இந்த சிவம் எனக்கு 3 செஞ்சதுன்றாரு. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த மெய்கண்டார் ஆகிய சிவம் எனக்கு 3 செஞ்சது. என்ன செஞ்சது? பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய். அப்ப பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய். குரு நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி வெளியில இருக்கக்கூடிய குரு வரதே கிடையாது. ஒன்று மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். குரு எங்கேருந்து வருவாரு? குரு எங்க வெளியிலேருந்து
சத்தியமா குரு வெளியில இருந்து கிடையாது. அடிச்சு சொல்லுவேன், எங்க வேணா சொல்லுவேன். குரு என்பது வெளியிலிருந்து வருவது அல்ல. குரு உள்ளேருந்து வெளியில போறதுதான் குரு. அதுக்கு என்ன பேர்னா தம்முதல் குருன்னு பேர். சைவஸ்தான் சாத்திரத்தில் அதுக்கு பேர் என்னது? தம்முதல். குருவை உள்ள வச்சுக்கிட்டு தேடுற ஒரே ஜீவன் நம்ம தாங்க. வெண்ணெய்க்கு வெண்ணெய் உள்ள வச்சுக்கிட்டு நெய் ஆடுறப்ப கதை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கதை இந்த கதை எங்க இருக்கிறாருன்னா உள்ள இருக்கிறாரு. உயிருக்கு உயிராக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சிவம் உள்ள இருக்கு. ஆனா வெளியில யார் குரு, யார் குரு, யார் குரு, குரு யார் குருவா இருக்கு. அப்படி அந்த குருவெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய குருவெல்லாம் உணர்த்துவது, அவர்கள் பொய்யை காட்ட முடியாது. அவங்கெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தம்முதல் குரு பாருங்க, அவர் தான் என்ன பண்ணுவாரு, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க வெளியில இருந்து வராருன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இல்ல இல்ல, இங்க இருந்து வெளில போய் அங்க வெளில இருந்து வர மாதிரி வருவாரு. உள்ளுக்குள்ள உங்க வீட்டுல இருந்தா வந்திருப்பாரு. அப்படி உள்ள இருக்கக்கூடிய அந்த சிவம், அந்த குரு வெளியில வருது இல்லையா, அப்படி வரும்போது அதுக்கு தெரியும். ஏன் அது எப்ப ஏங்க அப்ப உள்ள இருக்கிறது. நீங்க உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? உடனே வர வேண்டியது தானே. அப்ப உள்ளுக்குள்ள தானே இருக்கிறான்றீங்க. அப்ப உள்ளுக்குள்ள இருந்தா உடனே வர வேண்டியது. வெளில வந்தா வாப்பா மணிவாசர் கூட்ட மாதிரி ரைட்டு இந்த முத்தி உலகம்னு சொல்லிட்டு இருக்கிறது என்ன? சாக்லேட்டா முத்திங்கிறது கண்ட மிட்டாயா? அது கொடுத்த உடனே வாங்கி வச்சுக்கிட்டு உடனே அதை சாப்பிட்றதுக்கு இல்லை இல்லை, கொடுத்தாலும் நீங்க வாங்க மாட்டீங்க. இந்த முத்திங்கிறத வெளியில வந்து கூப்பிட்டு நீ வா அப்படின்னு சொன்னா யாராவது போறதுக்கு ரெடியா? கை தூக்குங்க. ஏங்க முத்திக்கு யார் யாரெல்லாம் போகணும் சொல்லுங்க, கை தூக்குங்க. அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு மாதிரி இருக்கு. முத்திக்கு போறதுக்கு அவ்வளவு ஆசையா? அவ வீட்டுல அவ்வளவு கொடுமையோ? அது வாங்கிக்கிறதுக்கு பக்கம் இருக்காது. அவருக்கு தெரியும் எப்ப பக்கமும் இருக்கும், இவன் கொடுத்தா வாங்குவான்னு சொல்லிட்டு. போன வயசான கிழவி, 95 வயசு கிழவியா இருந்தாலையும் எல்லாம் வந்து கூப்பிட்டு வாப்பா வாமா போலான்னு. எங்க பேத்திக்கு ஒரே ஒரு கல்யாணம் இருக்கு, பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறா சாமி அப்படின்னு. பேத்திக்கு என்ன வயசு? இப்பதான் பிறந்திருக்குது, பேர் வைக்கணும். இதான் நம்ம கேள்வி. இப்படி இருக்கிற ஆள் நம்ம வருவோமா? இதுவே திருஞான சம்பந்தர் கூப்பிட்டாரு, யார் யாரெல்லாம் போனா நமக்கு என்ன தெரியும்? அவர் பாட்டுக்கு நெருப்புல கூப்பிடுறாரு, யா உள்ள போனா யாரும் என்ன ஆகும்னு தெரியாதுன்னு சொல்லி பின்னாடி தங்கின குரூப் தான் நம்ம. அந்த கல்யாணத்துல போய் பின்னாடி தங்கி இருக்கிறோம்ல, அப்படி வந்தவங்க தான் நம்ம. உள்ள போயிருந்தோம்னா இங்க வந்து உட்கார்ந்துருக்க மாட்டோம். அவர் கல்யாணம் அப்படியே முத்தி கொடுத்தாரு. இதுல அந்த குரு உள்ளேருந்து வரக்கூடிய அந்த குரு அவர் என்ன செய்யறாரா, முதல்ல பொய் காட்டின்னு பொய்ய காட்டணும். மெய் அல்லவற்றை மெய் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. பிறப்பு ஏன் வருது? வள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்க. என்ன சொன்ன? நீ மெய் இல்லாததெல்லாம் மெய் நினைச்சிட்டு போய் பின்னாடி சுத்திட்டு இருக்கு பார்த்தியா, இதை விடு, பிறப்பு போயிடும். பொய் அல்லவற்றை மெய் தானே, மெய் அல்லவற்றை தானே. இல்லை மெய் பொய்ன்னு வந்தோடனே எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு திருக்குறள். அப்ப பொய் காட்டி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இப்ப பொருள் பொய் காட்டி அப்படின்ற பொழுது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் சொல்றேன். இதுல இருக்கிற பொருள் இந்த சமயங்கள் என்று சொல்லக்கூடிய சமயங்கள் எத்தனையோ சமயங்கள், 6 கோடி மாயா சக்தினாலே எத்தனையோ வகையான சமயங்கள். அத்தனை சமயம் அத்தனை கொள்கை இருக்கு. அத்தனை சமயங்களுடைய கொள்கைகளும் பொய்யான கொள்கைகள். அந்த கொள்கையிலே நிற்காமல் மெய்யான கொள்கையாக விளங்கக்கூடிய சைவ சித்தாந்த கொள்கையாக விளங்கக்கூடிய அந்த மெய்யான கொள்கையை எனக்கு காட்டிய மெய்கண்டா அப்படிங்கிறது. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பொருள் அப்படிங்கிறதுல இருக்கு. யாராவது படிங்க.
பொய்ப்பொருளை காட்டாமல் மெய்ப்பொருளை காட்டும் மெய்ஞான குரு திருவெண்ணை வெள்ளூரில் எழுதள்ளி இருக்கும் மேன்மை உடையவரே, என் தலைவரே, அடியேன் தங்கள் திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் செய்கிறேன். அடியேனுடைய புதிய வினாக்களை கேட்டு அடியேன் உளம் கொள்ளுமாறு விடையளித்து அருள் புரிகிறார். பொய் காட்டி, பொய் சமய கொள்கைகளை காட்டி, பொய் அகற்றி, பொய் சமய பொருள்களை பொய்யென நீக்கி, பொய் கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன், பொய் சமயங்களின் பொருள் இது இது என்று கண்டு கல்பித்த காரணத்தால் பெற்ற மெய்கண்ட தேவன் என்னும் சிறப்பு நாமம் உடையார். சிவஞான போதம் சிறப்பு பாயிரம் சிவஞான முன்னர் உரை. மெய் போதானந்த பொருளென கூட்டுவர். மெய் உண்மை, போதம் அறிவு, ஆனந்தம் இன்பம், நந்தம் எனும் சொல் ஆ எனும் உபசர்க்கத்தோடு கூடிய வழி இன்பம் எனும் பொருள் உணர்த்தி நிற்றல் சாலும். அச்சாவில் நின்று இன்பம் ஆனந்தம் என்பன ஒரு பொருட்கிழமையாக வைத்து யாண்டு வழங்கப்பட்டன. சிவஞானமா பாடியும் சச்சிதானந்தம் ஆகும். பொருள் மெய்ப்பொருள், சிவபரம் பொருள். விண்ணப்பம் பொன்னா திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் என்றார் ஒரு கொஞ்சம். வித்தகம் சதுரப்பாடு. வித்தகர் குறள் 835 சதுரப்பாடு உடையார். பன்மையழகர் உரை. வித்தகா சதுரப்பாடு மேன்மை உடையவரே, சுத்த வினா சுத்தம் தூய்மை, அழுக்கு நீக்குதலே அறுவைக்கு சுத்தியமாறு போல பாசாசம் பண்ணுதலே ஆன்மாவுக்கு சுத்தி என்பது சிவஞானமா பாடிய உரை. ஆதலால் ஆன்மாவுக்கு பாச நீக்கம் பற்றி வினாதல் சுத்த வினா ஆயிற்று. வினாவாவது அறிவுணர்வு வெளிப்படுவது. அது மூவகைப்படும். அறியான் வினா, ஐய வினா, அறிபொருள் வினாவும் என. அறியான் வினா உயிர் எத்தன்மையத்து என்பது. ஐய வினா உச்சியோ மகனோ தோன்றுகின்ற உயிர் என்பது. அறிபொருள் வினா அறியப்பட்ட பொருளையே ஒருவயல் நோக்கி அவ்வாய்ப்பாட்டி ஒன்றான் வினாவுவது. பயன் வேறு அறிதலும் அறிவுறுத்தலும் முதலாயின என்பது தொல்காப்பியம் சொல்லதிகாரம் 13 சேனாவரையர் விளக்கம். ஈண்டு வினா என்பது அறிவொருள் வினா. நீ தான் தான் கட்டுரை சுவை. இது இப்போ முழுமையாக இந்த பாடலுக்கு உரை நாம பார்த்தாச்சு. இப்போ பொய் என்று சொல்லக்கூடிய இந்த பொய்யிலேயே மிகப்பெரிய பொய் எது தெரியுமா? பொய்யிலேயே மிகப்பெரிய பொய் பொய்யிலேயே மிகப்பெரிய பொய் எது? வாழ்க்கை கிடையாது. வெரி குட். பொய்யிலேயே மிகப்பெரிய பொய் எதுனா இந்த மெய் தான் பொய். இந்த மெய் தான் பொய். எதை வேணாலும் நம்ம பொய்ன்னு சொன்னா கூட ஏத்துப்போம். இன்னொன்னு, அறிதல் வேறு, தெரிதல் வேறு, உணர்தல் வேறு. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த மெய் தான் பொய்ன்னு யாருக்குங்க தெரியாது? யாருக்கா தெரியாதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகம் பொய் அப்படிங்கிறது யாருக்கா தெரியாம இருக்கு? எத்தனை டயலாக் எத்தனை படத்துல பார்த்துருக்கோம், எத்தனை சினிமா பார்த்தாச்சு, எத்தனை பேர் சொல்றதை கேட்டாச்சு, எத்தனை பேர் யாருக்கா தெரியாதவங்க யாராவது வந்திருக்கீங்களா சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகம் பொய். காற்றடைத்த என்னது பையடா காயமே இது. நல்லா சினிமா பாட்டு இல்லையா? சித்தர் பாட்டு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டியா அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தவனோடு தோண்டி
அதை கூத்தாடி கூத்தாடி. அப்ப அப்ப நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது என்னங்க? உலகம் பொய், இதுதானே அவரும் சொல்றாரு. உபதேசமா இந்த உபதேசம் வந்து என்னங்க, ஒரு புதுசா ஏதாவது ஒரு உபதேசமா இது பொய். இந்த உலகம் இந்த சாத்திரத்துல நான் என்ன சொல்ல போறேன், என்ன இருக்குது அதை சொல்ல போறேன். எனக்கு என்ன தனியா ஞானமா இருக்கு இருக்கிறத சொல்லும் போது, அப்ப இந்த உலகம் பொய். பொய் என்பது எதுவுமே இப்ப இல்லது வாராது உள்ளது அழியாது. பொய் என்பதற்கு நிலையற்ற பொருள்னு பேரு சைவ சித்தாந்தத்துல. சைவ சித்தாந்தத்துல பொய்னா என்ன? நிலையில்லாததற்கு பொய்ன்னு பேரு. எது எதெல்லாம் நிலை இல்லையோ அது பொய். மற்றவங்க சமயத்துல சொல்ற பொய்க்கு டெபினிஷன் வேற, நாம சொல்ற பொய்க்கு டெபினிஷன் வேற, நாம சொல்ற உண்மைக்கு டெபினிஷன் வேற, மற்ற சமயங்கள்ல சொல்ற உண்மைக்கு டெபினிஷன் வேற. நாம சைவ சித்தாந்த சாஸ்திரத்துல சொல்ற உண்மைக்கு டெபினிஷன் வேற, இலக்கியத்துல சொல்ற உண்மைக்கு டெபினிஷன் வேற. இப்படியெல்லாம் டிஃபரெண்ட். உண்மை அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்கு, அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட் எங்கன்னு பார்க்கணும். உண்மை அப்படின்னா எந்த இடத்துல நம்ம பேசிட்டு இருக்க சைவ சித்தாந்த சாஸ்திரம், அந்த இடத்துல உண்மைனா என்னன்றது முப்பொருள் உண்மை அந்த இடத்துல வரும். நீங்க இலக்கியத்துல பேசிட்டு இருக்கும்போது அங்க உண்மைன்னு சொன்னா அது பொய் உண்மை அப்படிங்கிற அந்த உண்மையை அங்க வரும். இப்படி கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். அது வந்து உட்கார்ற இடம். அப்போ பொய் என்று சொல்லக்கூடிய பொய்யிலேயே மிகப்பெரிய பொய் எதுன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த உடம்பு தான் பொய். அது அப்ப அதை நாம என்ன வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு அதை அறிந்து வைத்திருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கோம். சிலது தெரிஞ்சு வச்சிருக்கோம், சிலதை அறிந்து வைத்திருக்கோம். தெரிதல் அப்படிங்கிறது வேற, அறிதல்ங்கிறது வேற. எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு சொன்னா எனக்கு அவரை பத்தி ஒரு நிலையில இருக்கும். எனக்கு அவரை பத்தி நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னா டாப் டு பாட்டம் அவரை பத்தி எனக்கு தெரியும். இந்த தெரிதல் அப்படிங்கிறது மேலோட்டமா தெரிஞ்சு வச்சிருக்கிறது. எனக்கு தெரியுமா அவரை தெரியுமா, அவர் தெரியுமா, அவர் எங்க படிக்கிறாரு, இல்லை அதை பத்திலாம் தெரியாதுங்க, எங்க படிச்சாரு. ஆனா அதே அன்பரசு ஐயாவை பத்தி நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அவர் இதுவரையில என்ன பண்ணிட்டு இருக்காரு, இதுவரையில என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, அவருடைய ப்ரெசண்ட் பாஸ்ட் அப்படிங்கிறது என்னன்றது கண்டினியூஸ் டென்ஸ் வரல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அறிதல்னு பேர். இப்ப புத்தகத்துல படிக்கிறது, புத்தகத்துல கேட்கறது, வாய்ப்பாடா எல்லாம் சொல்றது, வாய்ப்பேச்சா கேட்டு வச்சுக்கிறது, இதெல்லாம் நம்ம தெரிதலும் அறிதல்ல தான் அடங்குது. ஆனா எங்கேயுமே நம்ம இம்ப்ளிமெண்டே பண்றது கிடையாது. சத்தியமா நம்ம அது ஒரு முடிவு எடுத்திருக்கோம். எது படித்தாலும் படித்ததோட சரி, ஒன்று எக்ஸாம் தான் படிச்சிருப்போம், இல்லை நம்ம அறிவு ரொம்ப சிறந்த அறிவுன்னு மற்றவனை வந்து கீழே தள்ளுறதுக்கு படித்து வச்சுருப்போம். இப்படி தான் நம்ம படிப்பெல்லாம் இருக்கே தவிர, இல்லை நம்ம சம்பாதிக்கிறதுக்காக படித்து வச்சுருப்போம். ஆனால் இந்த உண்மையான இந்த சமய நெறி என்று சொல்லக்கூடிய நெறியில் வரும்போது அங்கே தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த அறிதலும் தெரிதலும் வேலைக்காகாது. இந்த ரெண்டை பத்தி அவங்க சொல்லல. நீ தெரிஞ்சு வச்சிருக்கலாம். 1000 கோடி பொண்ணு 1000 கோடி சொத்துங்க, சும்மா சாதாரணமா இல்ல. கோடீஸ்வரன்னா அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். யார்? பட்னத்தார். பட்னத்தார்கிட்ட கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கும் அவர்கிட்ட அப்படின்னா பார்த்துக்கணும். அரசன் வந்து தட்டுப்பாடுன்னு சொன்னா பட்னத்தார்கிட்ட வந்து ஏதாவது காசு இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, திருப்பி கொடுத்துட்றோம், வருமா வரிகள் சமைச்சு. அப்படி யாரு? பட்னத்தார். ஒரே ஒரு ஊசி, எது? காதில்லாத ஊசி உடைச்சாரு. வெரைட்டிக்குள்ள பொண்ணு ரத்தனமா வருது. மருதவாணன் பையன் கொண்டு வந்து கொடுத்துருக்குறான். எங்கடா போய் சம்பாரிச்சுட்டு வந்தியே, என்னடா கொண்டு வந்தேன்? வெரைட்டியாக கொண்டு வந்தேன். உன்னை நான் இதுக்காக இவ்வளோ தூரம் வணிகத்துக்கு இது பண்ண உன்னை பயன்படுத்துகிறோம், இது கூடவா தெரியல அப்படின்னு சொல்லி கோவத்தில் போட்டு அடித்தார். உள்ளேருந்து நவரத்னம் மணி சும்மா பிச்சுக்கிட்டு வருது. பார்த்தாரு மருதவாணன் பெருமான். ஒரு சின்ன டப்பா உள்ள ஒரு ஊசி, ஒரு ஓலை சின்னதா, காதற்ற ஊசியும் வாராது. அவ்வளோதான். இந்த வாக்கியத்தை பட்டினத்தார் காலத்திலேருந்து படிச்சுட்டு இருக்கோம். எத்தனை காலத்துலேருந்து? யாராவது ஒருத்தர் பட்டினத்தாருக்கு அப்புறம் காதற்ற ஊசி வாராது காணும் கடைவழிங்கன்னு சொன்னோன்னா அத்தனை கோடி சொத்தையும் போட்டு போனாருன்றதுக்கு சரித்திரம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க.
பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கும். பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு நீ கொண்டு வந்து நிறுத்தினேன்னு வச்சுக்கியா, ஜீரோ. அதை பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்து நிறுத்தினவங்க தான் அருளாளர்கள், ஞானி. வனவாசம் கடந்தார் ஏன் ஞானியாக போற்றப்படுகிறார்னா, ஞானிக்கு அறிதலோ தெரிதலோ நிகழாது, ஞானிக்கு உணர்தல் மட்டுமே நிகழும். அந்த உணர்வு நிலையிலே, உணர்வின் அடிப்படையிலே உணர்வு வருகின்ற மேலோக்குகின்ற போது அறிவு செயல்படாது. அப்போ பார்த்தீங்கன்னா அறிவே அந்த இடத்துல இல்லைன்னா வந்து இறைச்சியை கொண்டு போய் பெருமானுக்கு கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லுவாரா? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி மன்னப்பணித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றூதாய் போத்தும்பி. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்புன்னார். அந்த அன்புக்கு ஈடு இணை இல்லைங்க. அதுதான் உணர்தல். உணர்தலுக்கு ஒரே ஒரு ஆயுதம் அன்பு. அந்த அன்பை பெருக்குதல் என்பதுதான் சமயம். நம்முடைய அன்பு எவ்வளோ பெரிய இருக்கு. போன கிளாஸ்ல எவ்வளோ இருந்தது? ஒரு 2 கிலோ இருந்ததுன்னா அடுத்த கிளாஸ் இந்த கிளாஸ்ல ஒரு 4 கிலோ. உடலை சொல்லலை, வெயிட் இல்லை, அன்பு. நீங்கள் உடனே சார் நான் போகும்போது போன கிளாஸ்ல 45 கேஜி இருந்தோம், இங்கே அடுத்த கிளாஸ்ல 55 கேஜி இருக்குன்னு சொல்லுவோம். அன்பினுடைய பெருக்கம், அன்பு பெருகிட்டே போகின்ற பொழுது இறைவனிடத்துல அந்த அன்பு பெருகணும். அந்த அன்பு பெருக 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த அன்பு உணர்தலை ஏற்படுத்தும். அந்த உணர்வு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த அருளை கொண்டு போய் காட்டும். அருள் என்னும் அன்பு ஈன் குழவின்னு. அருள் என்னும் அன்பு ஈன் குழவி. அன்பு தாய், அருள் என்பது குழந்தை. அப்ப குழந்தை வரணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? அன்பு ஈனணும். அன்பை ஈனுதல் வேண்டும். அன்பை பெற முடியாதுங்க, அன்பை அது ஈனும் என்ற சொல்பட்ட. அப்ப அந்த அன்பு என்பது தாயினிடத்திலே வர அன்பு, தந்தையினிடத்திலே இருந்து வருகின்ற அன்பு, குருவினிடத்திலே இருந்து வருகின்ற அன்பு, சமுதாயத்திலே இருந்து வருகின்ற அன்பு என்று அன்பை ஈண்டு பெறுதல் என்பதனால ஈணுதல்னு சொன்னார். அதுவும் ஒரு பிறப்பில் என்றது அல்ல. நீ இதுவரையிலும் மரபு வழியாக உங்க அப்பா நல்லது செஞ்சிருக்கணும், உங்க அம்மா நல்லது செஞ்சிருக்கணும், அம்மாவுக்கு அம்மா நல்லது செஞ்சிருக்கணும், அப்படி ஈன்ற அந்த அன்பு. அப்பதான் இந்த சைவ சமயத்துக்குள்ள வர முடியும். மரபு என்று சொல்லக்கூடிய அந்த மரபு எப்படி சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் தந்தை வழியினுடைய மரபும் தாய் வழியினுடைய மரபும் இரண்டும் தவம் செஞ்சிருந்த ஒருவர்கள் மட்டும்தான் சைவ சமயத்திலே சிவத்தை வழிபாடு செய்வதற்கு வருகின்ற தகுதியை பெற முடியும் என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கை. மரபிரண்டும் சைவ நெறி வழிவந்த கேண்மையினார். பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருஞான சம்பந்தர் சிவபாதகிரிக்கு ஏன் அங்க எத்தனையோ சீர்காழியில இல்லாத ஆளுங்க, சீர்காழியில இல்லாத தம்பதியர்களாக எத்தனையோ தம்பதியர்கள் இருக்கலாமே, ஏன் சிவபாதகிரிக்கும் பகவதி அம்மையாருக்கு ஏன் அங்க மகனாக திருஞான சம்பந்தர் அங்கேயே வரணும்னாரு? அங்க வரணும்னு சொன்னா திருஞான சம்பந்தனுடைய அப்பா சிவபாதகிரி அப்பாவுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, 7 தலைமுறை அத்தனை பேரும் சிவநெறியில் வழுவாம இருந்தவங்க யார்? பகவதி அம்மையார். அவங்க அம்மா, அவங்க அம்மாவுடைய அம்மா, அம்மாவோட அம்மா, அம்மாவோட அம்மா, 7 தலைமுறை. அவங்க 7 தலைமுறை அவர்கள் என்னது சிவநெறியில ஒழுங்கினவங்க. அவங்க அம்மாவுடைய அம்மா, அவங்க அம்மாவுடைய அம்மா என்று சொல்லி அந்த அப்பாவுடைய அம்மா அவங்க ஒரு 7 தலைமுறை. 7 தலைமுறை, 3 7 21 தலைமுறையும் சிவநெறியில் வழுவாமல் இருப்பவர்களே சிவநெறியில நிற்க முடியும், சிவத்தையே வணங்க முடியும். 7 சுற்றமும் முரணுறு நரகிடை ஆடாமை காத்தருள் அரசே. அப்ப சிவநெறிங்கிறது அவ்வளவு சாதாரணமான நெறி இல்லை. நாம நினைச்சிட்டு இருக்கோம் சிவபெருமான சிவத்தை வழிபாடு வந்துட்டோம், வணங்கிறதுக்கு ஒரு வந்துருச்சு, ரொம்ப ஈஸியா. அப்படி இல்லைங்க. அந்த நெறி, அந்த சிவ அப்படி நமக்கு தெரியல. எப்ப தெரியும் கேட்டீங்கன்னா, குரு வந்து உணர்த்துவார். பொய் காட்டி, அப்ப பொய் காட்டின்னு சொன்னா அப்ப தமிழ்ல என்ன வச்சிருக்கணும்? இந்த உடலுக்கு பேரு, உண்மையிலேயே இந்த உடலுக்கு பேர் என்னங்க வைக்கணும்? தமிழ்ல பொய்ன்னு வைக்க வேண்டிய உடலுக்கு மெய்ன்னு வச்ச ஆள் இந்த தமிழர். பொய்யான இந்த உடலுக்கு
மெய்ன்னு ஒரு பேரை வச்சது எதுன்னா இந்த தமிழ். எதனாலன்னா தமிழ்ல சொல் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ஆற்றலுடைய சொல். நாம் நினைச்சிட்டு இருக்கோம் வாழ்க அப்படின்னு ஒருத்தரை சொன்னா அவன் நிச்சயமா வாழ்வான், ஒழிகன்னு ஒருத்தர் சொன்னா நிச்சயமா ஒழிவான். தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான்னு சொல்லுவாரு. அதனால நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணா திட்டி அவனை இது பண்ணுங்க, தமிழ்ல மட்டும் அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டிடாது. அதெல்லாம் படிச்சிடும். தமிழுக்கு அந்த அளவுக்கு மந்திர மொழி. ஏன் மந்திர மொழின்னு சொல்றேன்னா, தமிழுக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு? நம்ம தமிழ் மொழியினுடைய ஒரு ஒரு பற்றுனால சொல்றாரு அப்படின்னு இல்லை, மொழி பற்றுலாம் கிடையாதுங்க, உண்மை அதுதான். தமிழ் என்று சொல்லக்கூடிய தமிழுக்கே உரிய தனி சிறப்பு. வெளியில பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும், சொல்லு மாதிரி இருக்கும். உள்ள போனீங்கன்னா அது அப்படியே ஆழம் கட்டு விளங்குகின்ற அருள் நிலையில நிற்கக்கூடிய மந்திர ஆற்றலுடையதா. இப்ப ஏன் பொய்யான இந்த உடலுக்கு மெய் அப்படின்னு பேர்? ஒரு இலக்கண கிளாஸ் இது இலக்கண கிளாஸ் சாப்பாட்டுக்கு முன்னாடி நடத்தணும்னு வச்சுங்களேன், நல்லா இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இலக்கண கிளாஸ் வைக்கவே கூடாது. தானியாவுக்கு பெயர் அப்படின்னு ஒரு இலக்கணம். என்ன இலக்கணம்? ரொம்ப டஃப்லாம் ஒன்று கிடையாதுங்க. தானியாவுக்கு பெயர் என்னன்னா, ஒரு அம்மா கத்திரிக்காய் விட்டு போகுது. கத்திரிக்காய் விட்டுட்டே போறது, வீட்டை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. வீட்டை கிராஸ் பண்ணி போன உடனே அந்த கத்திரிக்காய் விற்கிற அம்மையாரை நீங்க கூப்பிடணும். அந்த கத்திரிக்காய் அம்மையார் பேர் தெரியுமா உங்களுக்கு? எப்படி கூடுவீங்க? அந்த அம்மா உடனே கூடி எடுத்துட்டு கீழே வச்சுட்டு நம்ம சட்டையை பிடிக்குதா? ஏன்னா என்னை பார்த்தா கத்திரிக்காய், என் வீட்டுக்காரர் தான் என்னை பார்த்து கத்திரிக்காய் மாதிரி கேள்வி. ஊர்ல இருக்கிற நீங்க எல்லாமே என்ன கத்திரிக்காய்ன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த அம்மா கோச்சுக்குவாங்கன்றீங்க. தொடப்பம் வித்துட்டு போறாரு ஒருத்தர், வித்துட்டு போறாரு, தூரங்க போயிட்டாரு. எப்படி கூடுவீங்க? ஐயா தொடப்பம் விற்கும் போது உங்களுடைய பெயர் என்ன? குமார். குமார் அவர்களே வாங்க வாங்க நான் கூடுவீங்க. என்ன கூடுவீங்க? அவர் உடனே அந்த அதாலேயே அடிப்பாரா இருப்பாரா? அது போல இந்த உடலுக்கு மெய்ன்னு ஏன் பேர் வச்சா தமிழம் அப்படின்னா, அது அருள்நிலை. இந்த உடலை நீ மெய்ன்னு ஏன் பேர் வச்சேன்னா, ஒரு பொருளை தாங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த பொருளினுடைய பெயரை வைத்து அழைக்காமல் தாங்கி கொண்டிருக்கின்ற பொருளை வைத்து அழைப்பதற்கு தானியாகும் பெயர் என்பது போல, பொய்யான இந்த உடல், பொய்யாக இருக்கின்ற இந்த உடல் உள்ளுக்குள்ளே மெய்யான சிவத்தை தாங்கி கொண்டு இருப்பதனால அதற்கு மெய் என்று பெயர். அதனால அதுக்கு தானியாகும் பெயர். அப்ப மெய் மெய் மெய்ன்னு சொல்லும் போதெல்லாம் இந்த உடலை என்ன நினைக்கணும்? நினைச்சிருக்கா அந்த தமிழ் மந்திர ஆற்றல் என்ன சொல்லுது? பொய்யான இந்த உடலை குறிக்கல மெய்ங்கிறது. மெய்ன்றது எங்க உள்ள குத்துதுன்னா, உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு, மெய்யான ஒரு பொருள், சிவம் என்ற ஒன்றை தாங்கி கொண்டிருப்பது, சிவம் என்ற ஒன்றை தாங்கி கொண்டிருப்பது என்று உணர்த்துவதற்காக பொய்யான இந்த உடலுக்கு மெய் என்று பெயர். இந்த உடல் பொய் என்பதை ஒத்துக்கிறதுங்கிறது இந்த வேர்க்கல்லையை, இரும்பு வேர்க்கல்லையை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒத்துக்கவே ஒத்துக்காதுங்க. இந்த நாம எல்லா செயலும், நம்மளுடைய செயல், ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க்கு, ஏதாவது எந்த செயல் எடுத்துட்டாலும் எவென்ச்சுவலி கடைசியில் அது எதனுடைய பயனா போய் முடியும்னா இந்த உடலுக்காக தான் இருக்கும், நன்மைக்காக தான் இருக்கும். எதை எடுத்துக்க, எதுக்காக செய்கிறோம்? இந்த உடல் நம்ம விட்டு போயிடக்கூடாது, இந்த உடல் நம்மகிட்டே இருக்கும், இது நிலையானது. பிறந்த குழந்தை, ஜஸ்ட் பார்ன் பேபி மேலேந்து மரத்தில் அந்த மலையிலேருந்து கீழே விழுந்தது இலைய பிரான்ச், அந்த இலையை பிடிச்சிக்கிட்டு
அந்த புடியில அது உயிர் வாழும். அப்ப அன்னோயிங்லி, நமக்கே தெரியாம இந்த உடல் என்பதை நம்ம பாதுகாக்கணும். இந்த உடல் தான் நமக்கு முக்கியம். இந்த உடலை நாம், இதுதான் நமக்கு சாசுவதம் அப்படின்றது நமக்கு அழுத்தம் திருத்தமா மாட்டிக்கிச்சு. இதை ரிமூவே பண்ண முடியாது. நாம் வேணால் எத்தனையோ சொல்லலாம், எத்தனையோ செய்யலாம், எத்தனையோ லெக்சர் பண்ணலாம், எத்தனையோ இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உடல் என்பது நிலையில்லாததுன்னு எப்படி அதுதான் காதைன்ற ஊசி வாராது காணும் கடைவெடிக்கும். அப்போ அதை உணர்த்துறது தான் இந்த உடல். முதல்ல அந்த குருவாக இருக்கக்கூடிய சிவம் சொல்லும். அது இப்போ சொன்னாதான், அது சொன்னாதான் தெரியும். அதுவரையில் இந்த உடலை நிலையானது என்பதாகத்தான் நம்ம நினைச்சிருக்கோம். அதுக்காக தான் நம்ம போராடுவோம், இதுக்காக தான் நம்ம வச்சுட்டு இருப்போம். எதை சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். இந்த உடலை நாம் பாதுகாத்து, இந்த உடல் என்பது நிலையானது என்பதை உணர்த்துகின்ற அந்த உணர்வு இருக்கிறதே, அந்த உணர்வு நீங்குதல் தான் பொய் காட்டி. முதல்ல வந்த அந்த குருவாக இருக்கிறவர் அவர் செய்யறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்ப்பா, உயிர் வேறு உடல் வேறு. நீ உடல் இருக்கு பத்தியா, இது ஒரு கருவியாக இதை நீ பயன்படுத்தணும். இது சாதனம். எதுக்கு இது கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, இது சாதனமாகி இந்த சாதனத்தை வச்சு நீ பண்ண வேண்டிய சாதனை உண்டு. அதுக்காக கொடுக்கப்பட்டதே இந்த உடலை தவிர, நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய், நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய், ஆரறிவார் சானாளும் வாழ்நாளும், ஆரறிவார் சானாளும் வாழ்நாளும், சாய்காட்டு எம் பெருமார்க்கே பூநாளும் தலை சுமப்ப, புகழ் நாமம் செவி கேட்ப, நாளும் நவின்று ஏத்த பெறலாமே நல்வினையே, பெறலாமே நல்வினையே. பூநாளும் தலை சுமப்ப, நாம என்ன தலையில சுமந்துட்டு இருக்கிறோம்? அத்தனை சொத்தையும் தலையில சுமந்துட்டு இருக்கிறோம், அத்தனை பொருளையும் தலையில சுமந்து. உங்க தலையில எத்தனை ஓடுது? இப்ப எத்தனை பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இங்க உட்கார்ந்துட்டு இருப்போம், ரைட்டு. ஆனா உண்மையிலேயே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது என்ன பண்றது, அது என்ன பண்றது, இது செஞ்சவங்க என்ன ஆச்சு, அது இது அத்தனையுமே தலையில எடுத்து வச்சுட்டு. இவர் என்ன பண்ணுவாரா, நீ ஏன்டா எடுத்து வச்சுட்டு இருக்க, எல்லாத்தையும் இறக்கு அப்படின்னு வரான். யாரு? குரு. குருவாகிய சிவம், உள்ளேருந்து வந்த சிவம் சொல்லுமா, இறக்கு எல்லாத்தையும். அத்தனை பிரச்சனையும் ஒரு மூட்டை கட்டு. எத்தனை? அத்தனை ஒன்றை இருக்கிற அத்தனை பிரச்சனையும் லிஸ்ட் அவுட் பண்ணு. அத்தனையும் மூட்டை கட்டு. கட்டிட்ட சாமி, வைக்கல வச்சுட்டியா, ரைட்டு, நீ முன்னாடி போ. முன்னாடி இவர் எடுத்து அப்படி சுமப்பாராம். அதனால அவருக்கு எடுத்து சுமப்பான்னு. நான் எடுத்து நான் சுமக்கிறேன், நீ போப்பா, நீ அப்படின்னு சொல்லி பொய் காட்டி, பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய். பொய் காட்டின பிறகு பொய்யில இருந்து அகன்ற நிலை அப்படிங்கிறது அதுல இருந்து விலகி நிற்கணும். நமக்கு எப்படி சொல்றாங்கன்னா, பொய்யிலேயே இருக்கணும், ஆனா பொய்யில இருந்து விலகி இருக்கணும். இது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு. பொய்யில தான் இருப்போம், கூட பக்கத்துல போய் அந்த பக்கம் போய் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் எல்லாமே அப்படியே சுத்தீரும் இருக்கும். ஆனாலும் இவையெல்லாம் பொய் என்பதாக எண்ணி அவற்றிலிருந்து அகன்று நிற்கக்கூடிய நிலை. இது எவ்வளவு பெரிய நிலை. இதை காட்டுறாங்க. உறவு என்று சொல்லக்கூடிய எல்லா உறவும் இருக்கும். அது எப்படி இருக்கணும்னா, புளியம் பழம், அந்த விளாம்பழம் இருக்குல்ல, அந்த விளாம்பழத்துக்கு உள்ள சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓடு வேற, உள்ள பழம் வேறையா இருக்கும். ஒட்டவே ஒட்டாது. இது ஓடு, இது பழம். மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பழமோ ஓடோ அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். பக்குவம் ஆனதுக்கு அப்புறம் விளாம்பழத்தில் ஓடு தனியாக இருக்கும், பழம் தனியாக இருக்கும். அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது உலகத்தில் இருந்து கொண்டு, ஆனால் இந்த உலகத்தில் இருப்பவற்றிலிருந்து நீங்கி நிற்றல், அது ரொம்ப அடுத்த ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் சொல்றாரு. மூணாவது, போதானந்த பொருளாம் மெய் காட்டும். மெய்யை காட்டணும்.
அப்ப மெய்யான அந்த இன்பம் எது என்பதா? பொய்யான இன்பம் இதெல்லாம் நிலையற்றதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப மெய் எதுன்னு காட்டணும்ல. பொய்யை மட்டும் சொன்னா போதுமா? மெய் எதுன்னு சொல்லணும்ல. அப்ப மெய்யான பொருளை காட்டுகின்றன. அதனாலதான் அப்பர் பெருமான் சொல்றாரு, வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அந்த வைத்தீஸ்வரத்துக்கும் இங்க இருக்கிற டாக்டர்ஸ் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த வைத்தியருக்கும் அந்த வைத்தியருக்கும் என்ன வேறுபாடுன்னு. வைத்தியர் இங்கேயும் இவருக்கும் வைத்தியர், அவருக்கும் வைத்தியர். வைத்தியநாத சுவாமி தானே அவருக்கு பேரு. அப்ப அந்த வைத்தியருக்கு இந்த வைத்தியருக்கு என்ன வேறுபாடு? இந்த வைத்தியர் உடலுக்கு வருகின்ற நோயை தீர்ப்பார். உடலுக்கு வருகின்ற நோயை தீர்ப்பார். நோய் தீர்த்த பிறகு அப்புறம் என்ன பண்ணுவாரு? நோய் தீர்ந்த பிறகு ஒரு பில்லு ஒன்று கொடுப்பார். இந்த பில்லை பார்த்த உடனே அடுத்த நோய் அடுத்தது வந்துடும். சில பேர் பில்லை பார்த்தே இறந்தவங்க உண்டு. நல்லா ஆகி டாக்டர் கிட்ட போய், ஆனா இவர் எப்படியா தீராத நோய் தீர்த்து அருள வல்லான்னார். நோய் தீர்க்கிறது மட்டும் இல்லையா எங்கள் வைத்தியநாத சுவாமி, தீர்த்து அருள வல்லார். அப்படி அருள்கின்ற அந்த தீராத நோயை தீர்த்து அருளுகின்ற அந்த பெருமான் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாக விளங்குகின்ற அந்த மெய்யை, நிலையான அந்த இன்பத்தை காட்டுகின்ற மெய்கண்டா. உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் என்ன சொல்ற? பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தக சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு அருள் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல சுத்த வினாங்கிறத அந்த அம்மா படிச்சாங்க இல்லையா? சுத்த வினாங்கிறது என்ன என்ன பொருள் போட்டிருக்கு? சுத்த வினாக்கு சுத்த வினாக்கு என்ன பொருள்? மாசு நீக்கம். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப இந்த வினாக்கள் எதற்காக இப்ப நம்ம கேட்க போற வினா எதனால் அப்படின்னா, நம்முடைய அழுக்கு புறந்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்க நீக்கிறதுக்கு இந்த வினா. வெளியில நம்ம என்னென்னவோ சூப்பு போடுறோம், என்னென்னவோ போட்டோம், என்னென்னவோ பண்றோம், எல்லாம் ரைட்டு கிளீன் பண்ணோம். ஆனா இந்த வினாக்கள் அருள் வினாக்களாக விளங்குகின்ற இந்த சுத்த வினா உயிரை சுத்தம் செய்கின்ற வினா. அப்போ உயிரை சுத்தம் செய்வதற்கு ஒரு 8 வினாக்களை உன்னிடத்திலே வைக்கின்றேன் என்பதாக சொல்லி, சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு அருள் அப்படிங்கிறார். பொய் காட்டா மெய்யான, இப்ப பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளா மெய் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி 2வது தடவை பொய் காட்டா மெய்யா அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பொய் காட்டா மெய்யான்றது 2வது நிலை. ஒரு முறை சிவமானது ஆட்கொண்ட பிறகு திருப்பி மீண்டும் வாரா வழி எனக்கு அருளி அப்படின்னு சொல்லி திருப்பி இந்த உலகத்துல மாட்ட மாட்டீங்க. நிலையான இன்பத்தை போய் சேர்ந்த பிறகு மீண்டும் திருப்பி இந்த உலகத்திலே பிறந்து இறந்து பிறந்து இறந்து வருகின்ற நிலை இனி கிடையாது என்பதை காட்டும் முகமாக பொய் காட்டா மெய்யா என்பதாக சொல்லி அதை விண்ணப்பமாக அந்த தம்முடைய குருவாக இருக்கக்கூடிய அவரிடத்திலே வைத்து, வித்தகம் என்று சொல்லக்கூடிய வித்தகம் சதுரப்பாடு அப்படின்னு சொல்லி அந்த வித்தகர், இந்த வித்தகர் என்ற சொல் திருவாசகத்துல கண்டபத்துன்ற ஒரு 31வது பாடல், 31வது பதிகம் கண்டபத்து. ரொம்ப அற்புதமா அது, அதாவது ஏன் அவருக்கு வித்தகர்னு பேரு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. அதுக்காக சொல்றாரு வித்தகர்னா ஏன். இப்ப வித்தகாட்டுறவர் வித்தகர் இல்லைங்க. வித்தகர் என்று சதுரப்பாடு உடையவர், திறமை உடையவர். எப்படிப்பட்ட திறமை உடையவர் அப்படின்னா, நம்மளை வச்சு மேய்க்கிறாங்கல்ல, இந்த உயிரை வச்சு மேய்க்கிறதுக்கு இருக்கு. ஆசிரியருக்கு என்னங்க திறமை? மாணவர்களை மேய்க்கணும். ஆசிரியர் எப்படி, நீங்க யார்ட் ஸ்டிக் என்ன? ஆசிரியருக்கு என்ன யார்ட் ஸ்டிக்? எத்தனை மாணவர் ஃபெயில் ஆகிறாங்கிறத, பாஸ் ஆகும். அவருடைய வகுப்புல எத்தனை மாணவர் பர்சன்டேஜ் பாஸ் ஆயிருக்கு, அதான் யார்ட் ஸ்டிக். அதனால அளப்பது அவருடைய இது இல்லையா? அப்ப அவருடைய அப்படி சொல்றார். வித்தகர் என்று சொல்லக்கூடிய பெருமானுக்கு ஏன் வித்தகர் பேரு அப்படின்னா,
எடுத்துட்டீங்களா? 31 திரு கண்டப்பல் 31 பாருங்க. பேராமே சித்தவனும் திங்கையிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார். அப்ப நாம நினைச்சிட்டு இருக்கோம் இறைவனை நாம நினைக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல அவரு நினைக்கிறதுனால நாம அவரை நினைக்கிறோம். இதுதான் வேறுபாடு பாருங்க. நாம நினைக்கிறது நினைச்சிட்டு இருக்கிறது நம்ம இப்ப இறைவனை நான் நினைக்கிறேன் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல இறைவன் நினைக்கிறார் நீ நினைக்கணும்னு சொல்லி. அப்படி தொடர்ந்து இந்த சித்தையானது இறைவனையே நினைத்து கொண்டிருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். நில்லாத நீர்சடை மேல் நிற்பித்தானே நினையாத எண்ணெஞ்சம் நினைவித்தானே. திருத்தாண்டவர் அப்பர் பெருமான் சொல்ற நில்லாத நீர்சடை மேல் நிற்பித்தார். தலையில தண்ணிய நிறுத்தி வைக்கிறதுக்கு என்னங்க அவ்வளவு ஈஸியா? நில்லாத நீர் சடை மேல் நிற்பித்தானே. கங்கை ஆறு அப்படி சும்மா அட்டிச்சு பிடிச்சிட்டு வருது. 1000 முகத்தால வரணும் இல்லையா? 1000 முகம் தானே வெள்ளம். ஒரு முகத்துல வந்தாலே தாங்க மாட்டேங்குது ஊரு. 1000 முகத்துல அங்க கங்கை வருது. அப்படி வரும்போது அது அப்படியே ஒரே ஒரு இழை தான் பெருமான் சடையில இருந்து அப்படி எடுத்து தலையில வச்சாரா. நில்லாத நீர் சடை மேல் நிற்பித்தானே. அதனால உனக்கு நினையாத எண்ணெஞ்சம் நினைப்பித்தானே. அதான் உனக்கு பெரிய காரியம்லாம் இல்லைப்பா. அது என்னுடைய எண்ணத்துல நான் உன்னை நினைக்கணும்னு நீ நினைக்கிறது. அப்ப இறைவன் நினைக்கின்ற அந்த செய்தியின் காரணமாக தான் நாம இறைவனை நினைக்கிறோம். அப்படி திருப்பாதம் கட்டுவித்த அந்த நிலை, திண்கையிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த அந்த வித்தகனார் அப்படின்னு சொல்றாரு. அதனால வித்தகர் என்பது இறைவன் இந்த ஆன்மாவாகிய நாம் இறைவனையே நினைச்சிட்டு இருக்கணும்னு சொல்லி அவன் கட்டி வச்சிருக்கான்ல, அதுதான் அவனுடைய சதுரப்பாடு. இல்லைன்னா நம்ம பிச்சுட்டு போறதுக்கு ரெடியா இருக்கு. எப்போ விட்டாலும் இது எத்தனை 9 துவாரம். இந்த காத்து உள்ள இருக்கிற காத்து வெளில போறதுக்கு வழி எத்தனை? 9 வழி. வெளியில போகலங்க, பிடிச்சி வச்சிருக்கிறார். அதுதான் வித்தகன். விட்டான்னு வச்சுங்களேன், கண்ணு வழியா போவோம், காது வழியா போவோம், மூக்கு வழியா போவோம், இதை பிடிச்சுக்கிட்டு போவோம். சித்தவனும் திண்கையிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகன். மூக்கணாங்கயிறு மாதிரி பிடிச்சு வச்சிருக்காரு. என்னைக்கு ரிலீஸ் பண்றாரோ அன்னைக்கு ஆட்டம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் என் உயிரை நாங்கள் என் கையில பிடிச்சி வச்சிருக்கேம்மான்னு. உயிரை நீ எங்க உங்க கையில பிடிச்சி வச்சிருக்க? சிவபெருமான் அவரும் இந்த உடல்ல உயிரை பிடிச்சி வச்சிருக்கிறார். இவர் வச்சதுனால உள்ள உயிர் இருக்கு. அப்படி நாம நினைக்கணும். இந்த அதர்வே அரவத்தை திங்க் பண்றது நம்ம எப்பவுமே நம்மளை முன்னாடி நிறுத்திட்டு நாம தான் இன்னும் பெரிய ஆள் நினைச்சு சொல்லிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட அந்த சொல் வித்தகனார் என்ற சொல் அதை பயன்படுத்துறார். வித்தகர் என்ற சொல். அந்த 8 கேள்வி என்ன கேள்வி அப்படிங்கிறது தான் அடுத்த பாடம்.